உங்களுக்காக, உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு மனிதனாய் வந்தார். அதுக்கு தான் சிலுவை சுமந்தார். நம்முடைய பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி பலியானார். என்னால் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மதங்களில் மிருகத்தை பலி செலுத்த ரத்தம் சிந்துறாங்க. ஏன்னா ரத்தம் சிந்ததில் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று அந்த மிருகத்தின் மேலே தன்னுடைய பாவத்தை செலுத்தி அந்த இரத்தத்தை சிந்துகிறார்கள். இது நிறைய மதங்களில் இருக்கிறது. சிலதில் வெளிப்படையாக செய்கிறாங்க, சிலதை ரகசியமாக செய்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ மிருகத்தினுடைய ரத்தம், ஆட்டினுடைய ரத்தம், கோழியினுடைய ரத்தம், இந்த பறவையினுடைய ரத்தமெல்லாம் மனிதனுடைய பாவத்தை நிரந்தரமாக மாற்ற முடியாது. அந்த நேரம் ஒரு திருப்திக்காக மனிதன் வருஷம் பலி செலுத்தி அதில் திருப்தி அடைந்து போகிறான். அது பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்க முடியாது. ஆகவே தான் கடவுள் மனிதனாய் வந்தார். மனுஷ ரத்தம் சிந்தப்படணும், மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட. பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கணும், குற்றமற்ற ரத்தமாக இருக்கணும். உலகத்தில் அப்படி எந்த ஒரு பரிசுத்த மனிதனும் இல்லை. நாம் எல்லாரும் பிறக்கும் பொழுதே பாவத்தில் பிறக்கிறோம். அப்போ அதற்காகத்தான் கடவுள் மனிதனாய் வந்து அவர் அவருடைய பிறப்பை பரிசுத்தம், ஆண் துணை இல்லாதபடி கன்னிக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார். பரிசுத்தாவியனுடைய வல்லமையினால் அவர் பிறந்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவர் பலியாக வேண்டும், அவர் பரிசுத்தராக இருக்க வேண்டும், எந்த ஒரு கரையும் தொடர்ந்து வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தராய் வாழ்ந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தணும். அதுக்கு தான் இயேசு வந்தார். தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, அவருடைய தழும்புகளால் வியாதியிலிருந்து அற்புத சுகம் தருகிறார். உங்களுக்கு என்னைக்கு தருவார். நீங்கள் இதை விசுவாசித்தாக அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது நாளில் ரெண்டாவது அற்புதம் நடைபெற்றது. இப்போ மூன்றாவது நாள் கடைசி நாள், விடுதலை பெருவிழா மூன்றாவது நாள் கடைசி நாள். அதை முடிச்சுட்டு ஈவினிங்கில் வீட்டுக்கு போகணும். இப்போ அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சமாதானத்தை நீங்கள் தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் இழந்து போன சந்தோஷத்தை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் இழந்து போன என்னுடைய சரீர சுகத்தை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். நான் இழந்து போன வேலை எனக்கு வேணும். நான் வேலை செய்தால் தான் என்னை சாப்பிட முடியும். அதனால் எனக்கு வேலை நீர் கிடைக்க பண்ணணும். ஜெபம் பண்ணுறார். நான் இழந்து போன குடும்பம் எனக்கு வேணும், என் மனைவி பிள்ளைகள் எனக்கு வேணும், இழந்து போனது எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி மூன்றாவது நாள் கண்ணீரோட இயேசுண்டத்தில் மன்றாடி ஜெபிக்க. என் பாவத்தினால தான் வேலையை இழந்துட்டேன், குடும்பத்தை இழந்துட்டேன், என்னை மன்னிச்சிட்டீங்கல்ல, அப்போ எனக்கு வேலை கொடுங்க, என் மனைவி பிள்ளைகளை எனக்கு தாங்க, இழந்து போனதை தாங்க நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு விட்டார் என்று சொல்லி அவர் இங்கிருந்து மாலையில் புறப்பட்ட நாகர்கோயிலுக்கு போகிறாங்க. இவர் போய் வீடுக்கு சேர்றதுக்குள்ளே அவருடைய மனைவி பிள்ளைகள் திரும்பி வந்துட்டாங்க. இவர் போய் வீட்டு வாசலுக்கு போனால் அங்கே வாசலில் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆண்டவர் இழந்து போன குடும்ப உறவை திரும்ப கொடுத்தார், மனைவி பிள்ளைகளை கொடுத்தார், இழந்து போன வேலையை திரும்ப கொடுத்தார். இப்போ வேலை செய்து சம்பாதித்து தன் மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியோடு ஆண்டவர் வாழ செய்தார். அதுதான் இயேசு. அதுக்கு தான் அவர் வந்தார். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரிக்க தன்னை பலியாய் கொடுத்தார் உங்களுக்காக. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இழந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க. சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, சமாதானத்தை இழந்துட்டீங்க, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பாவத்தின் நிமித்தத்தை இழந்துட்டீங்க, குடும்ப சமாதான உறவுகளை இழந்து குடும்பத்துக்குள்ள சண்டை, குழப்பம், சமாதானமற்ற நிலைமை. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இழப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, வருமானத்தை இழந்துட்டீங்க, வேலையை இழந்துட்டீங்க, உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்க. ஏதோ ஒரு இழப்பினால உங்களை மதிப்பு மரியாதை இழந்து மற்றவங்களுக்கு பரியாசம் ஆயிட்டீங்க. ஒரு வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், என் மகனே, உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தேன். என் மகளே, உனக்காகத்தான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரனாகிய இயேசு வந்தார். அதுக்கு தான் நான் வந்தேன்.
அப்போ இழந்து போனதை மறுபடியும் என்னோடு சேர்த்து கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொடுக்க தான் சிலுவையிலே மறிக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா நான் பலியாகாதபடி இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத பரிகாரம் செய்யணுமே. அவர் தான் பரிகாரி. பைபிளில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து பரிகாரியாக இருக்கிற கர்த்தர். இன்றைக்கி பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு ஒரு தோஷத்திற்கும் பரிகாரம் செய்யணும்னு பணம் செலவு செய்யப்படுகிறது அல்லவா? இயேசு தான் பரிகாரி. நானே ஒரு பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறான். அதுக்கு தான் சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் சரீரத்தை காயப்பட ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில் ஒரு பரிகாரத்தை உண்டாக்க மறித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இவங்க வாழ்க்கையில் இழந்து போய் வேதனைக்கு நடுவில் இருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். அதற்கான நேரம். அதுக்கு தான் இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்யுங்க. நானும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறேன். நான் இழந்து போனது எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்போ எந்த காரியத்தை இழந்துட்டீங்க, எதில் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவது தீர்மானிக்கணும். ஒருவேளை உங்களுடைய பாவத்தை நிமித்தம் பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம். உங்களுடைய பாவத்தை நிமித்தம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். எனக்கு மறுபடியும் அந்த பரிசுத்தம் வேணும், எனக்கு மறுபடியும் தேவனோடு நான் ஐக்கியப்படணும், மறுபடியும் எனக்கு அந்த சமாதானம் வேணும், இழந்து போனதை இயேசுவே எனக்கு திரும்ப தரணும் அப்படின்னு ஜெபிக்கணும். என்னை பாதிக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு ஜெபிக்கணும். 2வது, உங்களுடைய சரீரத்தில் வியாதி, ஆரோக்கியத்தை இழந்து சுகத்தை இழந்து ஒரு வலி வேதனை பலவீனத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர், நீங்கள் இழந்து போன சரீர ஆரோக்கியத்தை உங்களுக்கு அவர் திரும்ப தருவார், சுகம் தருவார். அவருடைய தழும்புகளால் சுகமாவீர்கள். இன்றைக்கு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அவங்க சொன்னாங்களே, முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த சகோதரி 12 வருஷம் முடக்குவாதத்தில் உட்கார்ந்து படுத்து வேதனை, நரக வேதனை. இயேசு தொட்டு குணமாக்கி விட்டாரே, அவருடைய தழும்புகளால் குணமாக்கினாரே. உங்களுக்கு செய்வார். எந்த வியாதியாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், அவருடைய தழும்புகளால் சுகமாவீர்கள். ஆத்தரைட்டிஸ், ஆஸ்தமா அல்லது ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம் எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் பாதிப்பு, சைனஸ் ப்ராப்ளம், சிறு குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வருது, சின்ன பிள்ளைகள் ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வியாதி வந்துவிட்டது. எனி டைப் ஆஃப் சிக்னஸ் ஜீசஸ் கேன் ஹீல் யூ. அவரால் குணமாக்க முடியும். அவர் சகல நோய்களை சிலுவையில் சுமந்திருக்கிறார். இன்னைக்கு விசுவாசத்தோடு, ஆண்டவரே, நான் இழந்து போன சுகம் எனக்கு வேணும், அந்த ஆரோக்கியம் எனக்கு வேணும், நீங்கள் இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன், உங்களுடைய தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்கினை கேட்கும் பொழுது அது நடக்கும். உங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர் யாருக்காகனாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஒருவேளை உங்களுடைய வேலையை இழந்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து, கடன் பிரச்சனை, நிந்தை, அவமானம், அப்படி இழப்புக்கு மத்தியில் நீங்கள் இருக்கலாம். குழந்தை இழந்து போயிட்டீங்களா? 2 முறை 3 முறை கருவுற்று நான் எதிர்பார்த்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டனே, கரு சிதைவு ஏற்பட்டு விட்டது, அவமானம், நிந்தை, இனி அவ்வளவுதானா நீ சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற தேவன். நீங்கள் இழந்து போன நிலைமையில் மன வேதனையோடு இருக்கிறீங்களே, உங்களை சந்தோஷப்பட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இழந்து போனதை தேடி ரட்சித்து ஆசீர்வதித்த மகளை பண்ண அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவரே தேடி தேடி போகிற பைபிளை பாருங்கள். அவரை தேடி நிறைய பேர் வந்தாங்க. அவர் தேடி போகிறார். 38 வருஷம் வியாதி கொண்ட மனிதன் படுக்கையில் இருக்கிறான். அவனுக்கு இயேசு பற்றி கேள்விப்படலை. இயேசு அவனை தேடி போய், ஐயோ இவன் இழந்து போனவன், உதவி செய்ய அற்புதம் செய்தார். இயேசு தேடி போகிறார்.
சமாரியாவில் ஒரு கிணற்றினருக்கு ஒரு பெண் சமாதானத்தை இழந்து பாவத்தினால் கரைப்பட்டு நிம்மதியை இழந்து வந்த மகளுக்கு அவள் இழந்து போன சமாதானத்தை கொடுக்கணும் இயேசுவே போய் நேரில் பேசுகிறார். அவளுக்கு அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்த மகிழ பண்ணுகிறார். ஆண்டவரை தேடி போய் இழந்து போன மக்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவங்களை ஆசீர்வதித்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது, மனதில் ஒரு பாதிப்பு இருக்கிறது, சரீரத்திலே பாதிப்பு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஒரு அற்புதம் செய்து மகிழ்விக்கணும், துக்கத்தை மாற்றணும். அதுக்காக இயேசு வந்திருக்கிறார். இப்போ அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டீங்கள, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இப்போ அறிந்து கொண்டீங்க. இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஒன்றுன்னா ஜெபிக்க போகிற முதலாவது, உங்களுடைய இழந்து போன பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதாவது பாவத்தின் நிமித்தம் இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக ஜெபம். பாவம் மன்னிப்பு வேணும், பாவத்தின் விடுதலை வேணும். ரெண்டாவது, இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய சரீரத்தில் சுகமுண்டாக ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது, பிசாசினால் பாதிக்கப்பட்டு இழந்து போன அந்த தைரியம், நம்பிக்கை, அதெல்லாம் இழந்துட்டீங்க. இப்போ பயம், மரண பயம், அந்த கலக்கம், அதில் நீங்கள் இழந்து போன தைரியம், நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்புறம் இழந்து போன ஆசீர்வாதங்கள், கற்பத்தின் கனியை இழந்திருக்கலாம், பிஸ்னஸை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், உங்களுடைய மதிப்பு மரியாதையை இழந்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு திரும்ப தரும்படி ஜெபிக்க போகிறோம். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் முழங்கால் படியிட்டு கருத்தாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியமாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் ஜெபம் பண்ணும்படிக்கு முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. ஒருவேளை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இப்படி முழங்கால் படியிட்டெல்லாம் பழக்கம் இல்லை, நேரம் முழங்காலெல்லாம் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, உட்கார்ந்து ஆனால் கண்களை மூடி ஜெபிக்கணும். நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு பக்கத்தில் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது எண்ணம் சிதறக்கூடாது. இருதயத்திலே ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதனால் கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி ஜெபிக்கணும். நீங்கள் கண்ணை திறந்திருந்தால் அங்கங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் ஒரு மனமாக ஜெபிக்க முடியாது, அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. அப்போது விசுவாசத்தோட இருதயத்தில் விசுவாசித்து ஒரு மனமாக ஜெபிக்க வேண்டும். அதற்கு தான் நம்முடைய கண்களை மூடி இயேசுவை நம்ம இருதயத்தில் நினைத்து இயேசுவே என்னை ஜெபிக்கணும். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே எனக்கு உதவி செய்யணும், இயேசுவே நான் இழந்ததை திரும்ப தரணும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இயேசுவே என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், இயேசுவே எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை வேணும், இயேசுவே இந்த வியாதிலிருந்து எனக்கு சுகம் வேண்டும், இயேசுவே நான் இழந்து போன ஆரோக்கியம் எனக்கு வேணும், இயேசுவே நான் இழந்து போன கற்பத்தின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அப்படி கருத்தாக குறிப்பாக சொல்லி ஜெபிக்கணும். முதலாவது நாம் ஜெபிக்க போகிறது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முதலாவது ஜெபிக்க போகிறோம். என்னால் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். முதலாவது இயேசுவே நீர் எனக்கு வேணும், என் உள்ளத்தில் வர வேண்டும், என் வாழ்க்கையிலே நீர் வர வேண்டும். நீர் வந்தால் எழுந்து போன சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், சமாதானம் எனக்கு கிடைக்கும், பரிசுத்தம் எனக்கு உண்டாகும். அதனால் நீர் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைங்க. உங்களுடைய இருதயத்தில் வலது கரம் வைத்து இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வரணும், என் வாழ்க்கையில் இயேசுவே நீங்கள் வரணும், இயேசுவே என் பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே, எனக்காக இரத்த சிந்தினீங்களே, நான் விசுவாசிக்கிறேன். அந்த இரத்தத்தினால் என் இருதயத்தை பாவமர கழுவி அருளும், அந்த இரத்தத்தின் வல்லமையினால் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். இன்றைக்கோடு இந்த பாவ விருப்பங்கள் எண்ணங்கள் என்னை விட்டு விலகணும். இயேசுவே நான் இழந்து போன சந்தோஷம் பரிசுத்தத்தை எனக்கு தாரும். ஜெபிங்க ஜெபிங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க.
அம்மா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு காலம் பாவத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ போகிறீங்க? இன்னும் எவ்வளவு காலம் பாவத்துக்கு அடிமைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைத்தவர்களாய் வாழ போகிறீங்க? இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்போ இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே இயேசுவே ஜெபம் பண்ணுங்க. இனிமேல் இந்த மதுபானம் எனக்கு வேண்டாம், இந்த போதை வஸ்துகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம், இந்த பாவ அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம், என் சிந்தனையிலே காணப்படுகிற பாவங்கள் விலகட்டும், என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிற பாவங்கள் எல்லாம் விலகி எனக்கு ஒரு விடுதலை வேணும். இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சமாதானம் தாரும், எனக்கு இழந்து போன சமாதான சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே, இயேசுவே எனக்கு உதவி செய்யும். என்னால் பாவத்தை விட முடியலை, என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியலை, நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க. நீங்கள் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர்னு சொல்கிறாங்களே, எனக்கு இயேசுவே விடுதலை கொடுங்க, என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு புது இருதயம் தாங்க. ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இறங்குகிறது. இதோ உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை சிலர் மீது இறங்குவதை உணர்கிறீர்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை தொடுவதை உணர்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாவம் விலகுகிறது, பாவ இருள் விலகுகிறது, ஆண்டவருடைய வெளிச்சம் உள்ளத்தில் பிரகாசிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் இருள் விலகி ஒரு வெளிச்சம் உண்டாகிறது, சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறது. இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரை துதிங்க. வாய் திறந்து நீங்க துதிக்க உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது, சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. யார் யார் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய இரத்தம் அவளை கழுவட்டும், இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும், பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், மதுபான பழக்கங்கள் இப்பொழுதே மறைந்து போகட்டும், போதை வஸ்துகள் கட்டுகள் அறுக்கப்படட்டும், இச்சையின் ஆவிகள் குடிவெறியின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிற பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். விடுதலை தந்துவிட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்க, இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அடுத்து வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. வியாதியஸ்தர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிற நேரம். வியாதியஸ்தர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கேன்சர் வியாதி மறைகிறது, இன்று கேன்சர் வியாதி மறைகிறது. சகோதரனே, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த கேன்சர் இருந்த இடம் தெரியாமல் மறைகிறது. கை வைங்க அந்த இடத்துல. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக நீ சொல்லுங்க. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் மறைகிறது. எல்லா கேன்சருடைய பாதிப்புகளும் கிருமிகள் அழிகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற பொருளாதார பிசாசின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். சிறு குழந்தைகளை கூட கேன்சரினால் வாதிக்கிற பிசாசு, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். ஒரு குழந்தையை கேன்சரினால் வாதித்து கொண்டிருக்கிற உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும். அந்த குழந்தை சுகம் அடையட்டும். மரண கட்டுகள் மாறட்டும். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு மரண போராட்டத்தில் இருக்கிற குழந்தை சுகம் அடைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை தொடுங்க ஆண்டவரே. இந்த சகோதரியை தொடுங்க, இந்த சகோதரனை தொடுங்க. கேன்சர் வியாதி மறையட்டும், கேன்சர் நோய் மறையட்டும். உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளப்பா, அவளுக்கு நீங்க தானே சுகம் கொடுக்கணும். இழந்து போன அந்த சரீர சுகம் திரும்ப உண்டாகட்டும். பொல்லாத கேன்சர் நோய்கள் மறையட்டும். கேன்சரை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் விலகட்டும். சாத்தானுடைய கட்டுகள் அழிக்கப்படட்டும். கட்டிகள் மறைகிறது. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். டிபி கட்டிகள் மறையட்டும். தைராய்டு கட்டிகள்
மறைந்து இருந்த இடம் தெரியாமல் போகட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற சிஸ்டர்கள் மறைந்து போகட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து இல்லாமல் போவதாக. உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டாகிறது. அநேகருடைய கர்ப்பப்பை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். அதை தாக்கி இருக்கிற பொல்லாத ஆவிகள் விலகுகிறது. கர்ப்பத்திலே காணப்படுகிற அந்த தடைகள் எல்லாம் விலகுகிறது. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, உங்களுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஜெயந்தி, ஆண்டவருடைய வல்லமை கர்ப்பப்பையில் இறங்குகிறது மகளே. விடுதலை இயேசுவின் நாமத்தில். தடை மாறுகிறது, அந்த நோய் மறைகிறது. இனி சுகம், ஆசீர்வாதம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு நன்றி. ஸ்டெஃபி, ஆண்டவருடைய கரம் உன் மீது இறங்குகிறது. உடைய கர்ப்பப்பையில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அந்த பிரச்சனை மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் விலகுகிறது. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோஃபியா என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். எலும்புகள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு, கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு, ஐயோ மரண வேதனை. இப்பொழுது உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது மகளே. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை. நோய்களை கொண்டு வந்த அசுத்த ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்து. மாணிக்கம் என்கிற ஐயாவுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஐயாவுடைய முழங்கால்கள் வீங்கி இருக்கிறது, பாதங்கள் வீங்கி இருக்கிறது. நடக்க முடியாம உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை கால்களுக்குள்ள இறங்குகிறது. ஐயா மாணிக்கம், இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். விடுதலை. மாசிலாமணி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மாசிலாமணி, உங்களுடைய குடல் பகுதியை ஆண்டவர் தொடுகிறார். பாதிக்கப்பட்ட அழுகி போன குடல் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைகிறது. அந்த குடலையே கட் பண்ணி எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பயந்து கொண்டிருக்கிறீங்க. இயேசுடைய வல்லமை குடல் பகுதியில் இறங்குகிறது. அழுகி போன பாதிக்கப்பட்ட குடல் சுகம் அடைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறீங்க. நேசராஜ், ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல இறங்குகிறது. நேசராஜ், கண்கள் பாதிக்கப்பட்டு, கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுடைய கண் நரம்புகளை இயேசு தொடுகிறார். பார்வை தெளிவடைகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சுகம். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. மிஸ்டர் இளங்கோ, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. இளங்கோ, உங்களுடைய முதுகை எலும்பில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஐயோ, உங்களுடைய முதுகை எலும்பை தாக்கி இருக்கிற அந்த பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அந்த வலி மறைகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது இயேசுவே உமக்கு நன்றி. கொடுக்கிற விடுதலை சுகத்திற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ரத்தன சிங், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிற. ரத்தன சிங், இயேசுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது. இப்பொழுது சகல கட்டுகளும், சரீரத்தில் இருக்கிற பல வியாதிகளும் உங்களை விட்டு முற்றிலும் விலகுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுடைய வல்லமை அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன். நோய்கள் விலகுகிறது. சிறு குழந்தைகளை தொடுமாண்டுவரே. வியாதிப்பட்ட குழந்தைகள் சுகம் அடையட்டும். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுடைய மூளை பகுதியை தொடுவீராக. நார்மல் குழந்தைகளாக மாறட்டும். மூளை பகுதியில் சுகம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தைகளையும் தொடும். பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஃபிட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தொடும். பொருளாத இந்த நோயை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில் ஃபிட்ஸ் வியாதி மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் சுகம் அடையட்டும். நடக்க முடியாத குழந்தைகளுடைய கால்கள் பலன் கொள்ளட்டும். எழும்பி நடப்பார்களாக. பேச முடியாத குழந்தைகளுடைய நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அந்த குழந்தைகள் பேசட்டும், தெளிவடையட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. சகல நோய்களும் மாறுகிறது. ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. இரத்தத்தில் காணப்படுகிற நோய்கள், பிளட்ல காணப்படுகிற நோய்களுக்காக சிலர் ஜெபிக்கிறாங்க. இயேசுடைய வல்லமை, இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. உங்களுடைய இரத்தத்தில் இருக்கிற நோய் கிருமிகள் அழிக்கப்படுகிறது. யாரோ ஒருவர் இரத்தத்தில் விஷத்தன்மை கலந்து விட்டது என்று அந்த விஷத்தன்மை மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தில் காணப்பட்ட விஷத்தன்மைகள் அழிக்கப்படுகிறது. மாற்றம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் தொடும். ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருடைய
சரீரத்தில் விடுதலை சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். செயலற்ற உறுப்புகள் செயல்படுவதாக, சிறுநீரகங்கள் செயல்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சிறுநீரகங்கள் செயல்படுவதாக, பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. டயாலிசிஸ் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தொட்டு அதை குணமாக்குங்க, அதை செயல்பட வைங்க இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட கர்ப்பப்பைகள் சுகம் அடையட்டும், அதில் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பாதிப்புகள் மாறட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற நரம்பு மண்டலங்கள், எலும்பு மண்டலங்கள் புதிதாய் மாறட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற இருதயம் புதிதாய் மாறட்டும். அந்த வாழ்வுகள் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இரத்த குழாய்கள் புதிதாய் மாறட்டும். இரத்த அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இரத்த ஓட்டம் சரியாகும்படிக்கு ஆண்டவரே எல்லா அடைப்புகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கிட்னி ஸ்டோன் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கல்கள் மறையட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சரும நோய்கள் மறையும்படி அற்புத சுகம் உண்டாகட்டும். அந்த ஊரல் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகிறதற்காய் நன்றி. விடுதலை, விடுதலை, சுகம், தலை முதல் கால் வரை சுகம் இயேசுவின் நாமத்தில். மரண படுக்கைகள் மாறட்டும். ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு செபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுதே மரண படுக்கைகள் மாறுவதாக. இப்பொழுதே நோய் படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எழும்புவார்களாக, நடப்பார்களாக. அவர்கள் உடனே வீட்டுக்கு திரும்பும்படி அற்புத மாற்றம் ஆஸ்பத்திரியிலே உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறீர். உம்முடைய உயிர் கற்பிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கிருஷ்ணசாமி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. கிருஷ்ணசாமி ஐயா, உடைய சரீரத்தில் விதோதமான வியாதி வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் மரண போராட்டத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவரிடத்தில் என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க அழுகிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு சுகம் தருகிறார். இன்றைக்கு உங்களுடைய சரீரம் புதிதாய் மாறுகிறது. இயேசுவுக்கு நன்றி, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசின் கட்டுகள், பில்லிசோனிய கட்டுகள், அதில் இருக்கிற மக்கள் நெஞ்சில இருதயத்தில் கை வைங்க. பில்லிசோனியத்தின் வல்லமை, பயத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள், இந்த மாதிரி போராட்டத்தை சாபத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் உங்களை விட்டு விலக போகிறது, குடும்பத்தை விட்டு விலக போகிறது. உங்களுடைய நெஞ்சு பகுதியில் கை வைத்து இயேசுவே தொடும், இயேசுவே இறங்கும், இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள் வரட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள் வரட்டும். இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள் வரட்டும். இயேசுவே இந்த சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும். இயேசுவே பில்லிசோனிய வல்லமை அழியட்டும். மந்திர வல்லமைகள் அழியட்டும் என்று சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் எல்லா மந்திர தகடுகளும் எரிவதாக. எல்லா மந்திரிக்கப்பட்ட பொருளில் கிரியை செய்கிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் வீடுகளுக்குள்ளே உதிக்கட்டும். எந்தெந்த வீடுகளிலே இயேசுவே என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை வீடுகளுக்குள்ளும் கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதாக. ஆண்டவருடைய வெளிச்சம் வருவதாக. பொல்லாத சாத்தான் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். ஏமாற்றுகிற பிசாசே, வஞ்சிக்கிற பிசாசே, நீ பிசாசு என்பது எனக்கு தெரியும். நீ கடவுள் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிற பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். என் ஜனங்களை ஏமாற்றினது போதும், என் ஜனங்களை வஞ்சித்தது போதும். வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாய் திறப்பிலே நின்று அத்தனை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த வீடுகளில் உம்முடைய வசனம் இப்பொழுது கேட்கப்படுகிறதோ அத்தனை வீடுகளுக்குள்ளும் ஆண்டவருடைய வெளிச்சம் உதிப்பதாக. அத்தனை வீடுகளுக்குள்ளும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அத்தனை வீடுகளுக்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இருளின் வல்லமைகள் அழியட்டும். குடும்பங்கள் விடுதலை அடையட்டும். பயத்தின் ஆவி விலகட்டும். டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தற்கொலை தோண்டுகிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவருக்கும் விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதிப்பட்டிருக்கிற ஊழியர்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும்.
பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியத்தை எதிர்த்து நின்று ஊழியர்களை தாக்குகிற பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த சரீரத்தை விட்டு உன் கையினை எடு என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். வியாதிப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் சுகம் அடைவார்களாக. பலவீனப்பட்ட ஊழியர்கள் சுகம் அடைவார்களாக. இப்பொழுதே மரண படுக்கைகள் மாறட்டும், வியாதி படுக்கைகள் மாறட்டும். உம்முடைய ஊழியர்கள் எழும்பி நடந்து உம்முடைய ஊழியத்தை மகிமையாக செய்யட்டும். உம்முடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். தடைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் காரியங்களை வாய்க்க பண்ணும், திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்து தாரும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குழந்தை செல்வத்தை அருளி கத்தரவளை ஆசீர்வதித்து அருளும். ஆண்டவரே, எல்லா சாப கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். சாபங்கள் மாறி ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்துக்குள்ளே சமாதானம், ஒரு மனம், அன்பு, ஐக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இழந்து போனது எல்லாம் திரும்ப கொடுத்து அவளை ஆசீர்வதியும். அவங்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அற்புதம் நடக்கட்டும். நீர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யார் யார் வேண்டிக் கொண்டீங்களோ அந்த ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டது. அதிலெல்லாம் அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசத்தோட இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு பலத்த காரியத்தை ஆண்டவர் செய்திருப்பதை என் ஆவியில் என்னால் பார்க்க முடிந்தது. மரணக்கட்டுகள் மாறி இருக்குது. இன்னும் அந்த மரண போராட்டம் விலகி இருக்கிறது. இனி சுகம். கேன்சர் வியாதி நிறைய பேரை விட்டு விலகி போனது. பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறினர். விடுதலை, நிறைய அற்புதங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.